பிரியமே, நீ சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்வதே உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. அதுவே உன் வாழ்க்கைக்கு நல்ல பலனை தரும். நீ உன் வாழ்வில் சாதனை படைப்பதற்கும் அதுவே சிறந்த துணையாக இருக்கும். நீ பட்ட துன்பத்தை காட்டிலும் உனக்கு கிடைத்த அனுபவம் மிக மிக பெரியது. எனவே உனக்கு கிடைத்த அனுபவத்தை எப்பொழுதுமே மறந்து விடாதே. கண்ணீரை வீணடிக்காதே. உன்னுடைய கண்ணீர் துளி மிகவும் விலை மதிப்பில்லாதது. உன்னை யாராவது பின்புறத்திலிருந்து உன்னை நோகடித்தால், உன்னை காயப்படுத்தினால் கவலை கொள்ளாதே. போர்க்களத்தில் பின் முதுகை காட்டி ஓடியவர்கள் வீரர்களே அல்ல. அவர்களுடைய கோழைத்தனமே அவர்கள் வாழ்க்கையை வீழ்த்திவிடும். பல பேர் இந்த உலகத்தில் பல முகங்களை கொண்டிருப்பார்கள். ஆனால் நீயோ என் பொக்கிஷமான பிள்ளையே, ஒரே முகத்தோடு எப்பொழுதும் உண்மை, நேர்மை, பக்தி, நம்பிக்கை என்று ஒரே முகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் பாராட்டுக்குரியவை. அப்படியே இரு. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. யாருக்காகவும் உன்னை மறந்தும் கூட மாற்றிக்கொள்ளாதே. சற்று நேரத்தில் நீ முகம் மலரும் அந்த நல்ல நிகழ்வை காண நானும் காத்து கொண்டிருக்கிறேன். நீயும் ஆனந்தத்தை எதிர்கொள்ள காத்து கொண்டிரு. இன்னும் சற்று நேரமே உன் முகத்தில் அந்த மலர்ச்சியை காண நான் ஆவலோடு இருக்கிறேன் என் தங்கமே. உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கவிருக்கிறது. என்னுடைய முழுமையான அருளால் நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். நீ வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வெகு விரைவாக வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கவிருக்கிறது. இன்னும் சற்றே நேரம்தான். நீ சந்தோஷத்தின் எல்லைக்கே போகப் போகிறாய். நீ என்னை நினைக்கும் பொழுதே, என்னை ஒரு முகம் பார்க்கும் பொழுதே உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வு ஏற்படுகிறதா? அதுதான் உன் சாயப்பா மீது நீ கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. குழந்தையே, ஏன் உனக்கு இவ்வளவு ஆவேசம்? உனக்கு வரும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நான் அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் நீதான் உன் அப்பாவை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று நீ முதலில் புரிந்து கொள். அப்படி மட்டும் நினைத்து விடாதே. உன்னுடைய அனைத்து கவலைகளையும் என் பாதத்தில் சரணடைந்து விடு, சமர்ப்பித்துவிட்டு அந்த நல்ல நிகழ்வை கேட்டுவிட்டு, முகம் மலர்ந்துவிட்டு, சந்தோஷப்பட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரைக்கொள். இதுவரை உணவில்லாமல் தூக்கம் இல்லாமல் கழிந்த உன் நாட்கள் இன்று சந்தோஷ இரவாகவே கழியும். ஏனென்றால் நல்ல செய்தியை கேட்டுவிட்டுதானே உறங்கப் போகிறாய். பின் தூக்கம் எப்படி வராமல் இருக்கும்? எனக்கு எதுவுமே தெரியவில்லை பாபா. அனைத்துக்கும் நீங்கள்தான் பொறுப்பு. நீங்கள்தான் என் உலகம். நீங்கள்தான் சர்வ சத்தியமாக எனக்கு அப்பா, குரு, எல்லாமுமே நீங்கள்தான் சாயப்பா என்று நீ என்னிடம் பல முறை கூறியிருக்கிறாய். நானும் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. நான் கண்டெடுத்த பொக்கிஷமான குழந்தை. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு தர வேண்டியதை தர வேண்டிய நேரத்தில், தர வேண்டிய தருணத்தில் நிச்சயமாக உன்னிடம் சேர்ப்பேன். நீ பெற்ற அவமானங்களை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகங்கள் அதிகமாகவே இருக்கும். அப்படித்தான் நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். உன்னை நான் வாழ வைப்பேன். என்னை முழுமையாக நம்பியவர்களுக்கு தீங்கு நேரிட நான் எப்பொழுதும் விடமாட்டேன். என்னுடைய பிள்ளையாகிய உன்னை நானே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உனக்கு எந்த தவறும் நிகழாது. நான் நெருங்கவும் விடமாட்டேன். நீ விழ வேண்டிய தருணத்தில் இருந்தால் அப்பொழுது நான் என்னுடைய 2 கைகளையும் உன் 2 கைகளோடு இறுக பற்றி கொண்டு நீ கீழே விழாத வண்ணம் உன்னை காப்பாற்றிக் கொள்வேன். காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை எந்த பொழுதும் கீழே விழவிட மாட்டேன் உன் சாயிநாதர். நீ என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே என் கண்மணியே. கணநேதம் போதும், ஒரே நொடி போதும்.
கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமையும் வலிமையும் என்னிடம் இருக்கிறது. இது உனக்குத் தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இவ்வளவு போராட்டம்? என்னை ஒரே ஒரு முறை அழைத்துப் பார், ஒரே ஒரு முறை அழைத்துப் பார், அன்புடன் அழைத்துப் பார். உன்னை காப்பாற்ற சமுத்திரம் கூட தாண்டி வருவேன் உன் சாயிநாதர். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கே. கண்மணியே, பொய்யான உறவுகளுக்காகவும் தேவையில்லாத விஷயத்திற்காகவும் வீணாத செயல்களுக்கும் உன்னுடைய பொக்கிஷமான கண்ணீர் துளிகளை வீணடிக்காதே. உன்னுடைய ஆழமான அழுத்தமான கண்ணீர் என்னுடைய பாதங்களை நினைத்துவிட்டது. நான் உன்னுடைய வேதனையை அறிந்து கொண்டேன். கவலைப்படாதே. இனி உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை நான் ஏற்படுத்துவேன், நிச்சயமாக ஏற்படுத்துவேன். இதுவரை நீ என்னிடம் கேட்டது நல்ல வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தை செல்வமாக இருக்கட்டும், கை நிறைய சம்பளத்துடன் கூடிய வேலையாக இருக்கட்டும், நோயற்ற வாழ்வாக இருக்கட்டும், நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கட்டும், நல்ல துணைவி துணைவன் கிடைக்க அருள் புரியவதாக இருக்கட்டும், செல்வ நிலையை உயர்த்துவதாக இருக்கட்டும் என்று நீ கேட்ட, விருப்பப்பட்ட, ஆசைப்பட்ட, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த, என் காலடியில் சமர்ப்பித்த உன்னுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் கூடிய விரைவில் நான் நிறைவேற்றுவேன். இதற்கு எந்த குறையுமே வைக்க மாட்டேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷமான பிள்ளை. உனக்கு நல்லது செய்யாமல், நீ கேட்டதை கொடுக்காமல், நீ விரும்பியதை உனக்கு தராமல், நீ ஆசைப்பட்டதை உனக்கு வழங்காமல் நான் எப்படி இருப்பேன்? நீ கேட்டது அனைத்துமே உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நியாயமான கோரிக்கைகளையே நீ என்னிடம் கேட்டிருக்கிறாய். உன் நியாயமான ஆசைகள் என்றைக்கும் வீண் போகாது, கனவாகி விடாது. உன் ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். ஆசைகளெல்லாம் கனவாகியே விடுமோ என்று பயப்படாதே. நிச்சயமாக அதை நான் நிஜமாக்கி காட்டுவேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் பயம்? என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? உன் காத்திருப்புக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது, கிடைக்கப் போகிறது, பதிலும் கிடைக்கப் போகிறது. உன் சாயப்பா அதை உனக்கு தருவேன், சர்வ நிச்சயமாக வழங்குவேன். உனக்கு தராமல் வேறு யாருக்கு தருவேன் என் பிள்ளையே? என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமையும், அமைந்தே தீரும். பொறுமையும் நம்பிக்கையும் தான். கலங்காமல் இரு என் குழந்தையே. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து என்னிடம் வேண்டுதலாக வைத்தது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது உனக்கு நிறைவேறப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த ஒன்று உன்னிடம் உன் கைகளுக்கு கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்வு முதலில் எதை நோக்கி செல்கிறது, எதை நோக்கி பயணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து முதலில் தெளிவாக புரிந்து கொள். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன்னுடைய இலக்கை எப்படி அடைய வேண்டும் என்பதை ஆழமாக சிந்தனை செய்து முன்னேறிக்கொண்டே இரு. நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இரு. உன்னுடைய சோம்பேறித்தனத்தை, அலட்சியமாக நினைக்கும் உன்னுடைய சிந்தனையை எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருக்கும் உன்னுடைய மனநிலைமையை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உன்னை நோக்கி வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று காத்து கொண்டே இருப்பதை விட உனக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீ உருவாக்கி கொள்வதுதான் மிக மிக சிறப்பு. உன்னுடைய தேடலையும் உன்னுடைய பாதையையும் உன்னுடைய வழியையும் நீ தேடத் துவங்கு. உனக்கான பாதை தானாகவே உன் கண்களுக்கு தெரியும்படி நான் வழிவகை செய்வேன். அந்த வழியில், அந்த பாதையில் உன்னுடைய பாதங்களை பதித்து நீதான் நடக்க வேண்டும். நம்பிக்கையோடு காலூன்றி நடக்க வேண்டும். மற்றவர்கள் வருவார்கள், கைப்பிடித்து அழைத்து செல்வார்கள், கைப்பிடித்து அழைத்து சென்று பாதங்களை பதிய வைப்பார்கள் என்ற
வீண் நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. வாய்ப்புகள் வரும், சந்தர்ப்பம் வரும் என்று காத்திருந்து காத்திருந்து உன்னுடைய காலத்தை வீணடித்து விடாதே. முதலில் நீ தேட ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்பது உன் மனதிற்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும். அதன் பின்புதான் உனக்கான சந்தர்ப்பமும் உனக்கான தேடலும் உனக்கான வாய்ப்பும் உன்னை தேடி வரும். ஆதலால் உன்னுடைய தேடலை துவங்கு. உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கு வெற்றி மாலையாகவே வந்து விழுகும். உன்னோடு உன் உயிருக்கு உயிரான சாயப்பா இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன், எப்பொழுதுமே இருப்பேன். உனக்கு நல்லது மட்டுமே நடத்த உன் சாயப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். வேண்டுவதும் பிரார்த்தனை செய்வதும் உடனடியாக அடுத்த நொடியே நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது முட்டாள் செய்யமான குழந்தையே. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் சுவாரஸ்யம் உனக்கு புரியாது. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் மதிப்பும் உனக்கு தெரியாது. உனது வேண்டுதல்கள், ஆசைகள் எல்லாமே கேட்கப்பட்டு விட்டது. அதற்கான வழிகளும் தீர்வும் ஏற்பாடாகி கொண்டே இருக்கிறது. நான் அதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தேவையில்லாத சஞ்சலம் எழ வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்கவோ வருத்தப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தையே. உனக்கான ஏற்ற காலம்தான். உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு சுலபமாக மிக சுமூகமாக முடியும் என்பதை நீ என்னிடம் நெருங்கியவுடனே, என்னிடம் பிரார்த்தனை வைத்தவுடனேயே நீ தெரிந்து கொள்வாய். கலங்காதே, சந்தோஷமாக இரு. நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. நல்ல செய்தி, நல்ல நிகழ்வு, இனிப்பான மங்களகரமான நிகழ்வு உன்னை நோக்கி ஒவ்வொன்றாக வரத் துவங்கும். அளவு கடந்த கவலையையும் வேதனையும் சோகத்தையும் அனுபவித்து கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் மாற்றங்கள் நிகழும் என்று மனதை போட்டு வேதனைப்படுத்தி கொள்ளாதே, குழப்பிக் கொள்ளாதே. நான் சாய், உன்னுடைய அப்பா, உன் வாழ்க்கைக்கு நல்லது நிகழ்த்தாமல், நல்லதை நடத்தாமல், உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன். நீ எதற்காக இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தாயோ அது உனக்காகவே நிறைவேறப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழப் போகிறது. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். உன்னை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே உன்னுடைய குறைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன் குறைகளை கேட்டு வருத்தப்படுவார்கள் என்று நீ அப்படியே அனைவரையும் நம்புவது முட்டாள்தனமான செயல்தான். ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். சில பேர் உன் குறைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து சந்தோஷப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். வெளியே வருத்தப்படுவதைப் போல காட்டிக்கொண்டு உள்ளே மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று மட்டும் நம்பிவிடாதே. இந்த உலகத்தில் பலவிதமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் நல்லவர்களாகவும் இருப்பார்கள், சிலர் தீயவர்களாகவும் இருப்பார்கள், சிலர் வேதனையை உண்மையாக புரிந்து கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தகுதியை அறிந்து தரத்தை பிரித்து அவர்களோடு பழகிக்கொண்டால் உன் மனதும் லேசாகும், உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே இருக்கும். போராட்டம்தான் வெற்றியின் முதல் படியாகவே இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு தாழ்வு மனப்பான்மையை முதலில் விட்டுவிட்டு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டாலே போதும். மிக சுலபமாக வெற்றியடையலாம். வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம்.
என்னதான் சூழலில் நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும், என்னதான் சூழலில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த சூழலிலும் பயந்து விடாதே. அந்த பயமே உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த அடிக்கு கொண்டு செல்ல முடியவே முடியாது. பயமோடு இருப்பவர்கள் எதையுமே திறம்பட செய்து முடிக்கவும் முடியாது. வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது பொதுவான விஷயம்தான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் எல்லாம் கலந்து இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, சங்கடமான சூழ்நிலை வந்துவிட்டது, கஷ்டமான சூழ்நிலையில் நான் திக்கிக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தோடும் வேதனையோடும் உட்கார்ந்து விட்டால் மீதி இருக்கும் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம் மனதில் இருந்துவிட்டாலே போதும். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் லட்சியத்தை அடையலாம் என்ற எண்ணம் நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். மிக சுலபமாக வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எது உன்னை துன்புறுத்தினாலும், எதுதான் உன்னை மனவேதனைப்படுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும், ஓய்வெடுக்கும் பொழுதும், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். கலங்காது, கலங்காதே, நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் குழந்தையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்தும் கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரத்தான் போகிறாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய சோதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க நான் தயாராகிவிட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு நான் முடிவு செய்துவிட்டேன். எனதன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். நீ முயன்றாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். அதே போல உனக்கு கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நீ எவ்வளவுதான் முயன்றாலும், அதற்கான அத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் கூட அது எப்படியும் உன்னிடம் வரப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட.
என்னதான் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தாலும் நடப்பதுதான் நடக்கும். கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இனி என்னால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது. நிச்சயமான ஒரு நல்ல நல்ல மாற்றம் என் வாழ்வில் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல காலத்தை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டுகிறாய். கண்மணியே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்துவிட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. உன்னை நான் நிச்சயமாக தாங்கிதான் பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கியே தீருவேன். இந்த மாற்றம் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் தடுமாற்றத்தை போன்றதோ? எப்பொழுது போல் நீ எதிர்கொள்ளும் ஏமாற்றம் போல் இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகவே அது இருக்கக்கூடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே, உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும். பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது. எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே. உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன். செயல்பட்டு கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று சகிப்புத்தன்மைதான். அந்த சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக உனக்கு இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருக்கிறேன். நான் சர்வ அதிகாரியாக இருந்தாலும், அனைத்துமே எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும். உன் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் தைரியத்தையும் அதை மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை பிள்ளையே.